ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மொறுன்னு மெது வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு கிறிஸ்பியான வடை, அதே மாதிரி நல்ல ஒரு டோனட் ஷேப்பில் எண்ணெயெல்லாம் ரொம்ப உறிஞ்சாமல் சூப்பராக வந்து ஒரு வடை வந்து நம்ம உளுந்து வடை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்து இப்போ தான் வடை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து வடை வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரல, அப்புறம் வந்து வடை வந்து நிறைய வந்து எண்ணெய் உறிஞ்சுது, மாவு வந்து வடை மாவு வந்து சரியாக எனக்கு அரைக்க தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வடையை வந்து நம்ம பண்ணுறதுக்கு உளுந்து வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி அப்படி பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து உளுந்து மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப வந்து ஒரு குவிக் அண்ட் ஈஸி மெத்தட். இந்த உளுந்து மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து வடை பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வடை பண்ணுறதுக்காக நம்ம வந்து உளுந்து மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் அதுக்காக வந்து 3 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நல்ல வெள்ளை உளுந்து எடுத்துக்குங்க. அதே மாதிரி உருட்டு உளுந்து எடுத்துங்க, அதாவது ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த உளுந்து எடுத்துங்க. அரை உளுந்து வேண்டாம், உருட்டு உளுந்து 3 கப்பு எடுத்துக்குங்க. நான் 3 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை கப்பு உளுந்து வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தோட நல்லா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை வாஷ் பண்ணிடலாம். உளுந்தை ஊற வைக்க வேணாம், வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தை ஊற வைக்க வேணாம். நம்ம வந்து இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட போகிறோம். உளுந்தை ஊற வைக்க போகிறதில்ல, தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம். உளுந்தை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும். தண்ணி சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ளீன் கிச்சன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிச்சன் கிளாத்தில் வந்து நம்ம இந்த உளுந்தை வந்து நம்ம பரப்பி நம்ம வந்து காய வைக்க போகிறோம். காய வைக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக வேண்டாம். லைக் வந்து கொஞ்சமாக அதில் வந்து ஈரப்பசை இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம காய வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து உளுந்தில் வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஸோ நான் ஒரு நல்ல க்ளீனான ஒரு கிச்சன் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த உளுந்தை வந்து பரப்பி வச்சு நம்ம காய வைக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து துணியில் ஃபுல்லாக எல்லாம் பரவி இருக்க மாதிரி நல்லா வந்து உளுந்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம காய வைக்கலாம். ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் காஞ்சா போகிறோம். ஜஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற ஈரம் வந்து போகிற மாதிரி இருந்தால் போகிறோம். நான் வந்து உளுந்தை வந்து இப்போ துணியில் பரவியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் காணதுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்தை டச் பண்ணி பார்த்தோம்னா உளுந்து வந்து கையில் வந்து லைட்டாக ஸ்டிக் ஆகும். லைக் நம்ம வந்து எப்படி அதிரசம் மாவு பண்ணுறதுக்காக நம்ம வந்து அரிசியை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்டெப்பு தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை உளுந்தை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கையில் வந்து ஸ்டிக் ஆகும். லைட்டாக மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து நம்ம வறுத்துடலாம். ஸோ இந்த உளுந்தை வந்து நான் வறுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஹெவி பாட்டம் கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சுருக்க வந்து உளுந்தை வந்து நம்ம அந்த கடாயில் நம்ம சேர்த்துடலாம். கடாயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக வந்து இந்த உளுந்தை வறுத்துக்க போகிறோம். இப்போ வந்து உளுந்தை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் உளுந்தை வந்து வறுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது நல்ல கோல்டன்லாம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா ட்ரையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மாய்ஸ்சர்லாம் வந்து உளுந்துலேருந்து போகணும், அவ்வளோதான். உளுந்து வந்து நல்ல மாய்ஸ்சர்லாம் போய் நல்லா ட்ரை ஆனோன்னே நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா ட்ரை ஆகி அதில் இருந்த மாய்ஸ்சர்லாம் போயிடும். நீங்கள் வந்து உளுந்தை நீங்கள் தொட்டு பார்த்திங்கனாலே கையில் வந்து ஒட்டாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா கீழே வந்து பொடியாக உழுவணும். ஸோ அதுதான் வந்து ரைட் ஸ்டேஜ். நம்ம அந்த நேரத்தில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை ஆற வச்சிடலாம். நம்ம உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உளுந்துலேருந்து ஒரு அரோமா வரும். அப்புறம் வந்து உளுந்து வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டேஜு. ஸோ அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை வந்து நல்லா சூடாக இருக்கும். ஸோ ஆற விட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உளுந்தை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்க, அதாவது வறுத்து வச்சுருக்க உளுந்தை வந்து நம்ம அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து சின்ன மிக்சி ஜாராக இருந்ததுன்னா ஒரு 2 பேட்ச் 3 பேட்சாக கூட நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் வந்து நல்லா நம்ம ஃபைன் பவுடராக நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
நம்ம இப்போ உளுந்து அரைச்சாச்சு. ஸோ அரைச்ச உளுந்து மாவை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து மாவை சலிச்சிருவோம். மாவை சலிக்கிறதுக்கு முன்னாடி அதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து மாவை சலிச்சிடலாம். மாவு சலிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ரவாவோட கப்பி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து அதாவது அந்த உளுந்தோட ரவா நம்ம வந்து இதை வந்து அந்த வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி வந்து அதை மிக்சியில் ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி திரும்பி சலிச்சிக்கலாம். ஸோ நான் இதையும் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ வந்து அதை வந்து சலித்து எடுத்துக்கலாம். உளுந்து மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பவுடராக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த உளுந்து மாவை வந்து நம்ம வந்து பாட்டிலில், அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து எப்போ நம்ம வடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து இந்த உளுந்து மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை செய்யலாம். பண்டிகை டைம்லலாம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் நம்ம வடை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, உளுந்து மாவு கையில் இருந்ததுன்னா நம்ம வந்து டக்குன்னு எனி டைம் வந்து வடை செய்யலாம். ஸோ நம்ம வந்து இதில் இந்த உளுந்து மாவு யூஸ் பண்ணி எப்படி வந்து வடை செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த உளுந்து மாவை வந்து 1 கப்பு உளுந்து மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த உளுந்து மாவில் வந்து உப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து தண்ணி தான் நம்ம சேர்த்து பிசைய போகிறோம். ரிமைனிங் இருக்க மாவை வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ 1 கப்பு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 1/4 கப்பு இனிஷியலாக ஊற்றுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து உளுந்து மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து இனிஷியலாகவே நிறையா ஊற்றி பிசையாதீங்க. மாவில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். பிசையும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம உளுந்து வடைக்கு நம்ம எப்படி அரைச்சி பண்ணுறோமோ அந்த ஸ்டேஜ் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து தெளித்து மாவு பிசைஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் வந்து மாவு தண்ணி தெளித்து பிசையும் போது நீங்கள் மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டினீங்கன்னா நல்லா வந்து வடை மாதிரி நல்லா ஷேப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பால் மாதிரி வரும் மாவு. ஸோ அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். நம்ம அதோடு நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் கொஞ்சமாக அதில் மாவு எடுக்கிறேன். பாருங்கள், கையில் உருட்டும் போது கையில் மாவு துளி கூட ஒட்டலை. அதே நேரத்தில் நல்லா வந்து ஒரு ஷேப் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு மாவு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ரைட் ஸ்டேஜ். நீங்கள் இதோடு நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். ரிமைனிங் எல்லாமே நம்ம நார்மல் வடை பண்ணுறதுக்கான சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் மிளகு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக வந்து வெங்காயம், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா பச்சை மிளகா இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேர்த்துருக்க கொத்தமல்லி, மிளகு இதெல்லாம் வந்து நல்லா மாவில் பிசைஞ்சு நல்லா வடை மாவை ரெடி பண்ணிக்குவோம். ஸோ வடை மாவு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து பிசையணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் வடை பொரிக்கிறதுக்கு நம்ம எப்போதும் போல் வடை செய்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா வந்து தண்ணியில் வெட் பண்ணிவிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தண்ணியில் வந்து கையை வெட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். மறுபடியும் நான் ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து கையை வெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா அழகாக சூப்பராக ஷேப் பண்ண வரும். அப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து பொறுமையாக வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா வெட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து கையிலேருந்து மாவு ஒட்டாமல் எண்ணெயில் விழுவும். இதே மாதிரி 2 வடை 3 வடை அந்த மாதிரி நம்ம வந்து அட் அ டைமில் பொரிச்சு எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் வந்து நம்மளோட கடாயோட சைஸ் பொறுத்து நம்ம வந்து வடையை சுட்டு எடுக்கலாம். அதே மாதிரி ஆயில் ஹீட்டும் ரொம்ப முக்கியம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோவும் வேண்டாம், ஹையும் வேண்டாம்.
அதே மாதிரி வடையை வந்து எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுவாகவே மேலே வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம மெதுவாக கரண்டியால் அதர் சைடு திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஒரு சைடு கோல்டன் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நம்ம வந்து ஈவனாக நல்ல கோல்டனாக எல்லாமே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்து ஒரு டோனட் ஷேப்பில் நல்லா புசு புசுன்னு அருமையாக இருக்குது வடை. ஸோ நீங்கள் பிகினராக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தண்ணி கூட போயிடுச்சினோ இல்லை எண்ணெய் உரியுதுனோ அந்த மாதிரிலாம் நமக்கு இதில் இந்த வடை மாவில் பண்ணுறதுனால அதை பற்றியெல்லாம் உரி பண்ணவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வடை செய்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். 3 கப்பு மாவு போட்டு பண்ணலைனாலும் ஜஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு கப்பு மாவில் வந்து இந்த மாதிரி உணர்த்தி அதுக்கப்புறம் வந்து வறுத்துட்டு மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நல்ல கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 கப்பு 4 கப்பு மாவை வந்து அரைச்சி ப்ராசஸ் பண்ணி அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு வடை செய்யணும்னு தோணுதோ ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வடை செஞ்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுன்னு வடை ரெடி. ஸோ நம்ம வந்து வடைக்கு வந்து சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஏதோ ஒரு செஞ்சு நம்ம வந்து வடையை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். முறுமுறுன்னு சூப்பரான வடை ரெடி. ஸோ இந்த வாட்டி தீபாவளிக்கு இந்த மாதிரி வடை சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.